வணக்கம் ரவி. அதாவது சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில், சைதாப்பேட்டையில் உள்ள அரசு பள்ளி ஆகிய 2 பள்ளிகளிலும் அண்மையில் மகாவிஷ்ணு என்ற இளைஞர் சொற்பொழிவு நடத்தியுள்ளார். தன்னை உணர்தல் என்ற தலைப்பில் அவர் உரையாற்றும் போது ஆன்மீக பாவ புண்ணியம் தொடர்பான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மத்தியில் தன்னம்பிக்கை பற்றி பேசும் என்ற அடிப்படையில் உரை நிகழ்த்திய மகாவிஷ்ணு என்பவர் பாவ புண்ணியம் மறுபிறவி என சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பியது. அதோடு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கரை மகாவிஷ்ணு மிரட்டும் தோணியில் பேசியதும் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தமிழக அரசுடன் கவனத்திற்கு சென்றது. நேற்று அசோக் நகர் பள்ளிக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சென்றிருந்தார். அப்போது இனி இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாத அளவிற்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இதில் நாங்கள் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் தமிழக முழுமையான ஒட்டுமொத்த பாடமாக இருக்கும் என தெரிவித்தார். சைதாப்பேட்டையில் மாடல் பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு என்ற பெயரில் மூட நம்பிக்கைகளை விதைக்கும் கருத்துக்களை பேசியதோடு மாற்றுத்திறனாளிகளை அவமதித்து கண்டித்து தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமையாளர்கள் சங்கத்தினர் சைதாப்பேட்டை மாந்தோப்பு பள்ளி முன்பு ஒரு கண்டன போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் இன்று பிற்பகல் சென்னை விமான நிலையத்திற்கு மகாவிஷ்ணு வந்துள்ளார். இவர் மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியா நாட்டின் மெல்போர்ன் நகரில் இருந்து சிங்கப்பூர் வழியாக இண்டிகோ பயணிகள் விமானத்தில் இன்று வந்து இறங்கியுள்ளார். இவர் சர்வதேச விமானத்தை வந்து அடைந்துள்ளார். இவரை சைதாப்பேட்டை காவல்துறை உதவி ஆணையர் சீனிவாசன் தலைமையில் சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் விஷ்ணுவை கைது செய்து விசாரணைக்காக சைதாப்பேட்டையில் உள்ள உதவி ஆணையர் அலுவலகம் அல்லது சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்வதாக ஒரு தகவல் வெளியாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி மனோகரன். சென்னை அசோக் நகர் பகுதியில் சொற்பொழிவினால் ஏற்பட்ட பிரச்சனையில் மகாவிஷ்ணு என்பவர் காவல் நிலையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் விசாரணைக்காக அவர் சென்னை விமான நிலையத்திற்கு வந்தடைந்திருப்பதாக தகவலானது வெளியாக இருக்கின்றது. மனோகரன், தற்பொழுது மகாவிஷ்ணு சென்னை விமான நிலையத்திற்கு வந்தடைந்திருக்கிறார். இதற்கு அடுத்த கட்டமாக எந்த விதமான நடவடிக்கையானது மேற்கொள்ளப்படவிருக்கிறது? தயார் நிலையில் இருக்கப்படும் 200க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு அவர் வருகைக்காக காத்திருக்கின்றனர். மேலும் அவர் வந்த விமானத்தில் இறங்கி தற்போது பரிசோதனை முடிந்து வெளியே வரும் நிலையில் உள்ளார். வெளியே வந்ததும் அவரை விசாரணைக்காக அழைத்து செல்லப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறார்.